இந்த பக்கத்து லேண்ட் காஞ்சிருக்கு. ஏன்? தண்ணி இல்லாததுனாலயா? தண்ணி இருக்கு. எங்க இருக்கு? பூமி கீழே இருக்கு. ஆனா உள்ள இருக்க தண்ணியை வெளியே என்ன செய்யல? கொண்டு வரல. அப்படித்தான் என்னை ஆசீர்வதித்தது போல, கிரெஃப்லோ ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாத்துக்கும் அவ்வளவுதான் விடுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, அவைகளுக்கெல்லாம் மேலாக சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்து நீங்க ஆசீர்வாதத்துக்கு வேலையே பார்க்கல. சிலுவையில உங்க அப்பா எல்லாத்தையும் தோண்டி வச்சுட்டாரு. ஆவியில அந்த ஊற்றுக்கண் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆத்துமாவிலே நல்லா கவனி, 3 பார்ட் இருக்கு. தண்ணிக்குள்ள இருக்க இந்த ஊற்றை ஆபிரகாம் தோண்டிட்டான். தோன்றி வெளியே வரும்போது வர்ற வழியை என்ன செஞ்சிட்டாங்க? பெலிஸ்தியர் அடைச்சிட்டனால வெளியில இருக்கிற லேண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு? காஞ்சு போய் தான் இருக்கு. இப்ப வெளியில இருக்க லேண்ட் காஞ்சு போய் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நீரூற்று இருக்கு. 2 கடையில ஆத்துமான ஒரு பகுதி இருக்கு பாருங்க. அங்கதான் அந்த பிசாசு அடைச்சிருக்கிறான். ஆவியில ஊற்ற தோண்டிட்டாரு. ஆத்மா வழியா தான் சரீரத்துக்கு வரணும். ஆத்மா என்கிற மனது இருக்கு பாத்தீங்களா? இங்கேதான் பெலிஸ்தியன் கல்லை போட்டு மண்ணை போட்டு மூடின மாதிரி உங்களுக்கு வறுமையை பற்றிய உபதேசங்களை சொல்லி உங்க ஆத்மாவில் அந்த நீரூற்றை மூடி விட்டார்கள். ஆகையால் உங்கள் வாழ்க்கை வறட்சியா இருக்கிறது. ஆனால் ஈசாக்கு என்ன செஞ்சான்னா, புதுசா ஊற்று தோண்டலாம். ஏற்கனவே சிலுவையில் தோண்டப்பட்ட ஊற்று ஆவியிலிருந்து சரீரத்துக்கு வருவதற்கு தடையாக மனதிலே எது இருந்ததோ அந்த தடைக்கற்களை ஆத்துமாவிலிருந்து எடுத்து போடும்போது, நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவியில் இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மனதில் தூற்று போடப்பட்டு மண்ணில் நிரப்பி வைக்கப்பட்ட உங்க மனசு தோண்டப்படும் போது ஏற்கனவே இருக்க ஆசீர்வாதங்கள் சரீரத்திலே பாய்கிறது. சோ என் அன்புக்குரியவர்களே, பிளாக்ஸை ஃபுல்லா வெளியே எடுக்கும் போது இருக்கிற பிளெஸிங்ஸ் ஃபுல்லா வெளியே வருது. இந்த பிளாக் எங்க இருக்கு? ஆவியில இல்ல, அங்க இயேசு முடிச்சிட்டாரு. சரீரத்துக்கு வராம ஏன் இருக்குன்னா, ஆத்துமால ஒரு பிளாக் இருக்கு. குறுக்கு வழியில முன்னேறிடலாம், 4 பேரை யூனியனை சேர்த்து முன்னேறிடலாம், இல்ல சதி செஞ்சு முன்னேறிடலாம், இல்ல அவ்வளவுதான்டா வாழ்க்கையில பணக்காரன் ஆயிட்டா, இந்த மாதிரி தரக்குறைவான எண்ணங்கள் எல்லாம் ஆத்துமால என்ன செஞ்சிருது? பிளாக் ஆயிரு. நீ வறுமையா இருப்பதுதான் தேவனுக்கு சித்தம். இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? பெலிஸ்தியன் தண்ணி மண்ணை போட்டு மூடின மாதிரி உங்க ஆத்மால மூடிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நீரூற்று, ஆனா வெளியில வறட்சி. ஏன்னா வேலை எங்க நடந்திருக்கு? ஆத்மால தான் நடந்திருக்கு. இப்ப